திரு பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க? இது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சியா இல்லை சர்வாதிகாரத்தை நிறுவுவதற்கான முன்னெடுப்பா? சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் இது வந்து எக்ஸப்ஷன் கேனாட் பிகம் த ரூல் ஆஃப் லாங்க. ஒரு எக்ஸப்ஷனை வந்து ரூல் ஆஃப் லாவாக மாற்றுறதுக்கு இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதாவது ஒரு லா அப்படின்றது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஜென்ரல் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதுக்கு எக்ஸப்ஷனை கொண்டு வந்து எப்போ கொண்டு வர முடியும்? ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியாது, ரேராக தான் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ரூல் ஆஃப் லாவாகவே மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி தேர்தல் வருது, அதனால் வந்து நாங்கள் வந்து ஏன்னா நம்ம பிரதமர் வந்து பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து எக்ஸப்ஷன் வந்து ரூல் ஆஃப் லாவாக மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும் சொல்லி யாரோ கொடுத்த ஒரு இடியாட்டிக் ஐடியாவில் அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இது வந்து நாட்டவே குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய சூழலில் இருக்காங்க. நான் பேசி முடிக்கும் போதும் நான் பேசுறது வரல. இடியாட்டிக் ஐடியா தனிப்பட்ட முறையில் நீங்க இல்ல தொடர்ந்து நான் பேச மாட்டேன். ஒரு வார்த்தை பேச முடியாதீங்க. திரு பொன்ராஜ் உங்களுடைய கருத்துக்களை. அதாவதுங்க, ஒரு எக்ஸப்ஷன் கேனாட் பிகம் த ரூல் ஆஃப் லாங்க. ஒரு எக்ஸப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒரு எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் அந்த எக்ஸப்ஷனை வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் எக்ஸப்ஷனையே வந்து ஒரு ரூல் ஆஃப் லாவாக மாற்றி அதவே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற முறையில் தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தோட இது செய்வது வந்து இட் இஸ் எ அசால்ட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன். அப்போ கான்ஸ்டிடியூஷன் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துவதாக தான் இது அர்த்தம். அப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட் இஸ் கவர்ன்டு பை எ கான்ஸ்டிடியூஷன் அண்ட் லா. இது லா வந்து ஒரு சிட்டிசன்ஸுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி கவர்ன் பண்ணணும்னு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனில் கவர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது ஒரு சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆஸ் பர் ஆர்டிகல் 83(2) லோக்சபாவுக்கு வந்து 5 வருஷ டேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 83(2)ல் லோக்சபாவுக்கு 5 வருஷ டேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஆஸ் பர் ஆர்டிகல் 173(2) இதுபடி 5 வருஷம் மேண்டேட்ரி பண்ணியிருக்கு ஆர்டிகல். இந்த 2 ஆர்டிகலுமே 5 வருஷத்தை மேண்டேட் பண்ணியிருக்கு. எந்த சுச்சுவேஷனில் வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டியூ டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் இதான் பண்ண முடியும். பட் இதவே வந்து ரூல் ஆஃப் லாவாக மாற்ற முடியாது, ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் மாற்ற முடியாது. அப்போ என்னது, இந்த ரெண்டுகள் ஆர்டிகல் 83(2)வையும் ஆர்டிகல் 172(1)ஐயும் வயலேட் பண்ணுது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ப்ரொபோசல். சரிங்களா? அப்போ என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது வயலேட் பண்ணுது. என்ன பிரின்சிபலில் இந்த நாடு கவர்ன் ஆகுது? ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னிங் திஸ் நேஷன் என்னது, யூனியன் வெர்சஸ் ஸ்டேட் அசம்பிளி. இது வந்து கீ பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னது, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அப்போ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்னு கான்ஸ்டிடியூஷனில் தெளிவாக இருக்குது. யூனியன் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து என்னது, செப்பரேஷன் ஆஃப் அதாவது சுப்ரமசி ஆஃப் யூனியன். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா முழுமைக்கும் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். எது, இந்த டிவிஷன் ஆஃப் பவரை
பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து என்னது யூனிஃபைடு ஜுடிஷியரி இருக்குது. அதுக்கடுத்து என்னது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்குது. அப்போ இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எப்போ வருது? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த உறவுகள் கரெக்டாக இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு செப்பரேட் அட்டானமி இருக்குது. சில சப்ஜெக்டில் அட்டானமி இருக்குது, சில சப்ஜெக்டில் யூனியனுக்கு அட்டானமி இருக்குது, சில சப்ஜெக்டில் ஸ்டேட்டுக்கு அட்டானமி இருக்குது. இதை வந்து கோர்சிவ் சென்ட்ரலிசம் அப்ரோச்சை நரேந்திர மோடி என்னைக்கு பிரதமர் ஆனாரோ அப்போ இருந்தே இந்த கோர்சிவ் சென்ட்ரலிசம் அப்ரோச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அடுத்து என்னது ரெசிடுவல் பவர் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னது ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இந்த இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு யூனியனும் ஸ்டேட்டும் சார்ந்து தான் இந்த யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பிளண்ட் ஆஃப் சென்ட்ரலிசம் வெர்சஸ் ஃபெடரலிசம், இது ரெண்டும் சேர்ந்து குவாசி ஃபெடரலிசமாக தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை பிரின்சிபிளே அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தால் இவங்க சொல்லக்கூடிய எந்த திட்டமாவது இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்கல்ல, எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி குறைக்கிறாங்க? 2019 90 கோடி வாக்காளர்கள் கொண்ட எலெக்ஷனை நடத்துவதற்கு 60,000 கோடி செலவு, 2024 96.6 கோடி வாக்காளர்களை கொண்ட எலெக்ஷனை நடத்துவதற்கு 1,35,000 கோடி செலவு பண்ணியிருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன். 8 தடவை எலெக்ஷன் வச்சிருக்கு. எங்கெல்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறது நான் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனால 8 ஃபேஸ் நடத்திருக்காங்க. பெரிய மாநிலம் இல்லையா? அதான் பெரிய மாநிலம். ஏன்னா அங்கே தானே இப்போ எங்களுடைய கூற்றுப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து சீட்டிங் நடக்குதோ, எங்கே வந்து கள்ள ஓட்டு நடக்குதோ, எங்கே வந்து ஆள்மாறாட்டம் நடக்குதோ, எங்கே வந்து டெரரிசம் இருக்கோ, எங்கே வந்து தீவிரவாதம் இருக்கோ, அங்கெல்லாம் 6 ஃபேஸ் 8 ஃபேஸ் நடத்திருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு? பெரும்பாலான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இத்தனை ஃபேஸ் நடந்திருக்கு. அப்போ ஒரு இன்எஃபிஷியன்ட் எலெக்ஷன் கமிஷன் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 6 கோடி வாக்காளர்கள் தான் கூட எண்ணிக்கை கூடியிருக்கு. 8 ஃபேஸ் தேர்தல் நடத்தி 60,000 கோடி 120 கோடி 1,20,000 கோடினா கூட பரவாயில்ல, 1,35,000 கோடி செலவழித்து ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய இன்னெஃபிஷியன்ட் 8 ஃபேஸ் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? இல்ல, அதுக்கான 5 வருட அதுக்கான பரிந்துரைகள்ல இதை தீர்ப்பதற்கான பல அம்சங்கள் அதுல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறதான அவங்க சொல்றாங்க. என்ன அம்சம் இருக்கு? இவங்க இப்ப புதுசா சொன்னதுல என்ன அம்சம் இருக்கு? 5 வருஷத்துக்கு நீங்க மேண்டேட்டரி ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் படி மேண்டேட் ஆயிருக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய லாவை நீங்க எப்படி குறைக்கலாம்? எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல 1 வருஷம் கூட்டலாம் தான் சொல்லியிருக்க ஒழிய கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ cannot become the rule of law. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இதுல இருந்து குறைக்கிறீங்க. எப்படி குறைக்கிறீங்க? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நீங்க வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கூட வச்சுக்கோங்க, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 2 வருஷத்துல கவுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஆர்டிகல் 356 பிரயோகப்படுத்துறாங்க, ஏதோ ஒண்ணுல எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இன்டர்னல் எமர்ஜென்சி கவுந்துருது. கவுந்துட்டா திரும்பி இருக்கக்கூடிய 3 வருஷத்துக்கு தான் எலெக்ஷன். இது என்னங்க அர்த்தம்? எப்படி இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லையா? இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லையா? அடுத்து ஒன்று கேட்குறேன். ஒரு எலெக்ஷன் நடக்கும் போதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி மேனிஃபெஸ்டோ, தனி எலெக்ஷன், ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி மேனிஃபெஸ்டோ, தனி எலெக்ஷன் ஒவ்வொரு கட்சி கொடுக்குது. சென்ட்ரலுடைய இஷ்யூஸ் வேற, ஸ்டேட்டினுடைய இஷ்யூஸ் வேற. ஒவ்வொரு மாநிலமும் ஒரே சீரா வளர்ந்தது கிடையாது, ஒவ்வொன்று தனித்தனியா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மாநிலத்தை வரும் பொழுது இதை எல்லாத்தையும் ஒன்றாக்கி மாநிலத்துக்கும் ஒரே எலெக்ஷன், சென்ட்ரலுக்கு ஒரே எலெக்ஷன், எங்க எப்படிப்பட்ட நாட்டில் கொண்டாடுறாங்க? என்ன ஒரு பட்டனை, அப்போ ஒரு மக்களுக்கு பிரச்சாரமே 10 நாளைக்கு தான், 10 நாள் 15 நாளைக்கு தான் டைமு. இந்த 15 நாளைக்குள்ள இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளில் இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் பண்ண ஆட்சியினுடைய சாதனை வேதனைகளை எல்லாம் யோசித்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு எடுப்பதற்கு மக்களுக்கு டைமே இல்லாமல் இவர்கள் இந்த 10 நாட்களுக்குள்ள சென்ட்ரலையும் கவனிக்கணும், ஸ்டேட்டையும் கவனிக்கணும், 100 நாள்ல பஞ்சாயத்தையும் பார்க்கணும். இது என்னங்க? இது வந்து ஜனநாயகமா? ஜனநாயகத்துடைய கேள்வி கூத்தா? சர்வாதிகாரத்தினுடைய உச்சமா? அப்ப சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தை கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த முயற்சி வெற்றி பெற முடியாது. ஓகே, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்குறப்ப ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோயங்கா அவர்கள்
இவர் வந்து இன்னைக்கு அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அதை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு ரெக்கமெண்டேஷன் கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஞானல் போல வளைவுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா, தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவச் சிரிப்பு. இந்த பாட்டு வந்து எம்ஜிஆர் பாட்டு. இது வந்து இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரே மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய லெசர் மாட்டல்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய லெசர் மாட்டல்ஸு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தையே தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், என்னை போல மக்களுக்காக பேசக்கூடியவர்களது வார்த்தையையும் எங்களையெல்லாம் எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்துவார்கள் என்பது இந்த விவாதத்திலிருந்தே தெரிகிறது. எனவே வந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் ஒலித்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த விவாதத்தை திசை திருப்பி இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்றி, அடிப்படை ஸ்ட்ரக்சரை மாற்றி, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற நிலையிலிருந்து ஒற்றை ஆட்சி முறைக்கு, குடியாட்சி முறைக்கு, அதாவது குடியாட்சி முறையிலிருந்து முடியாட்சி முறைக்கு வித்திடக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கும் வரை நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம்.